முருங்கைக்காய்க்கு அடுத்தபடியாக எங்கள் ஊரில் ஒரு விவசாயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கண்ணுவெளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம செங்காந்தல் மலர்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டோட மாநில மலரும் கூட இது. இதை வந்து அதிகப்படியாக எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த திண்டுக்கல் சைடு இந்த மாதிரி வந்து இந்த கண்ணுவெளி கிழங்கு வந்து அதிகமாக போடுவாங்க. ஒரு தடவை வந்து இதை நட்டுட்டாங்கன்னா 3 வருஷத்துக்கு இது பலன் கொடுக்குங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து கிழங்கு எடுத்து வேறு ஒரு இடத்துல நடுவாங்க. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த காய் பார்த்திங்கன்னா கிலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 4 அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரிங்க. கிலோ அந்த காயிலேருந்து வெடித்து வர அந்த முத்தை எடுத்து வச்சுருவாங்க. அதை எடுத்து வச்சுங்க கிலோ 3000 4000 5000 அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த மார்க்கெட் தகுந்த மாதிரி அந்த காய் வந்து விற்பனைக்கு போகுங்க. இதுதான் அதனோட காய்ங்க. இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெடிச்சதுன்னா உள்ளே பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் முத்து முத்தாக இருக்குங்க. இதைத்தான் வந்து விற்பனைக்கு கொண்டு போவாங்க. ஆனால் இதை வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து உணவாக எடுத்துக்க முடியாதுங்க. இதில் விஷத்தன்மை வந்து கிழங்குல காயில் எல்லாத்துலேயுமே விஷத்தன்மை இருக்கும். ஆனால் இது வந்து மருந்துக்காகத்தான் மருந்து தயாரிக்கிறதுக்கு தான் இந்த கிழங்கு இந்த காய் எல்லாமே பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க.